கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு லோக்கல் அரசியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பேசலை, ஏன்னா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளரிக்கலாம் விட்டுருக்காங்க, அதை அடுத்து பேசுவோம். இந்திய அளவில் நடக்கிறதுல என்ன என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது பிஜேபியாக இருக்கட்டும், பிஜேபியோட அந்த எலும்பு துண்டுக்கு வாலாற்ற நாய்களாக இருக்கக்கூடிய சில துறைகள், சில அமைப்புகள் அப்படிங்கிறதுல எல்லாம் அது சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தை சொல்கிறோம்னா, உண்மையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் நடந்துக்கிட்டு இருக்கிறது மேற்கு வங்காளத்தில். அங்கே ஒரு பெரிய அளவுக்கு தீ பிடிச்சி எரிஞ்சது, அது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட வீரியம், விளைவுகள் என்ன, அடுத்து இது இந்திய அளவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற அளவுக்கு அதை அது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாம் நம்ம பேச போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆதரவு வந்துட்டுருக்கீங்க. இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்து, மேலான கருத்துக்களை அவசியம் சொல்லுங்கள். நாம் எப்பவுமே சொல்கிறதான், நம்ம எல்லாம் படித்த அல்லது பண்பட்ட நாகரிகமான மக்கள். இதில் வேறு பேரில் ஒளிஞ்சிக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது, நம்ம பிடிச்சது தான் இவர் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், யார் என்ன பேசுனாலும் அதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு அதை எப்படின்னா ஒரு பருந்து பார்வையில் பார்க்கணும் அப்படிங்கிறதான். எனவே இப்போ முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கடந்த 10ஆம் தேதி இங்கே வெஸ்ட் பெங்காலில் எங்கே அப்படின்னா ஒரு மல்டி ஸ்டோரி, அதில் நம்பர் 24 பர்கனாஸ் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி அந்த வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கிற ஏரியா. அதில் என்ன ஒரு சொல்கிறாங்கன்னா, அப்படி கொஞ்சம் வாச்சா, எ மேசிவ் ஃபயர் ஆன் June 10, 2026 இன்சைடு த மல்டி ஸ்டோரி சவுத் 24 பர்கனாஸ் ஜில்லா பரிஷத் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இன் கொல்கத்தா அலிபோர் ஏரியா. ஸோ இதுதான் இந்த ஏரியா, கொல்கத்தாவில் அலிபோர் ஏரியாவில் பர்கனாஸ் நம்பர் 24 சவுத் நம்பர் 24 பர்கனாஸ் ஏரியா. அதில் மல்டி ஸ்டோரி பில்டிங். அதில் எப்படி தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே அடுக்குமாடி கட்டடம், குடியிருப்புன்னு சொல்ல முடியாது, அடுக்குமாடி கட்டடம். அது 10 மாடிக்கு மேலே இருக்குது. ஓகே, அதில் தீ பிடிக்குது ஒரு நாள் 10ஆம் தேதி. அதில் எப்படி தீ பிடிக்குது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் இருக்கும், அப்புறம் ஸ்டில்ட்டு மாதிரி கார் பார்க்கிங் இதெல்லாம் இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். எங்கே தீ பிடிக்குதுன்னா, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அங்கே இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் உண்மையிலேயே அந்த தீதி இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கர அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு இப்படியெல்லாம் தோக்க முடியுமா? இப்போ நம்ம ஊர் குளத்தூரில் அவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாங்க இல்லையா, அது மாதிரி அது தோல்வி இப்படிலாம் எப்படி தோக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஏன் கதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக புரிதலுக்காக. அவங்க மம்தா பானர்ஜி தீதி இருக்காங்க இல்லையா, அவங்க அவ்வளோ வீரவேசமாக அவ்வளோ இதாக பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் நேரடியாக வாதிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எஸ்ஐஆர் போட்டு குழப்பி ஒரு வழி பண்ணி இசிஐயில் இசிஐக்காரங்க இருக்க அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி அவர் ஞானேஷ்குமார், அவரெல்லாம் இப்போ நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவர் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டா இவ்வளோ இதாக இருப்பான். ஏன்னா அவர் ஒரு அதிகாரி. மக்கள் இப்போ நான் கொடுக்குறதில்ல, நீங்கள் கொடுக்குற வரி பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அதை அவர் மேலே கேஸே போட முடியாது, சாகிற வரைக்கும் கேஸை போடக்கூடாதுன்னு அவர் என்ன யார் அவர் ஒரு சாதாரண இந்திய பிரஜை இல்லையா, என்ன மேலேருந்து குதித்து வந்தவரா, அதில் என்ன அளவில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான். சரி, அது இருக்கட்டும். அவங்க பண்ணியிருக்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி இப்போ அதிகாரத்துக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறது யார் அப்படின்னா, வழக்கமாக பிஜேபி ஆள் வந்திருக்காங்க. பிஜேபி அதிகாரத்தில் இருக்குது. சரி, இவங்க விடமாட்டேன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் என்ன உண்டு எல்லா இடத்துலாம் அடுத்த கட்டத்துக்கு இறங்க. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கேவலமாக 100 தொகுதிக்கு கீழே அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தா தனி மெஜாரிட்டி ஜெயித்தோம். 5 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன அவ்வளோ தலைகளை மாறிச்சு. இல்லை பிஜேபி என்ன அந்த அளவுக்கு இங்கே நல்லது பண்ணிட்டாங்க. இந்திய ஒன்றிய அளவாக இருக்கட்டும், அல்லது அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய பிஜேபி பெருசாக இப்படி வளர்கிற அளவுக்கு என்ன சாதிச்சிட்டாங்க? ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு வர வர பிஜேபி மேலே வெறுப்பு அதிகமாக தான் இருக்குது. பிஜேபியை விரும்புகிற மக்கள் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லலை, விரும்புகிற மக்கள் இருக்காங்க. அதாவது நீங்கள் 2014 பக்கம் பார்த்தீங்கன்னா
கண்மூடித்தனமா பிஜேபி மேல அபிமானத்தோடு விரும்பின மக்கள் நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 19 பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி ஏகப்பட்ட பேர் செத்ததா இருக்கட்டும், ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுன்னு ஆரம்பிச்சு 19, 24லாம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. அவங்க ம இதுல இவிஎம்ல ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி, அதையும் மீறித்தான் வந்து அவங்களால 400 சீட்டு கிடைக்கும்னு சொன்னவங்க 240 சீட்டோட முடிஞ்சு போச்சு. அதையும் மீறி வந்து பிஜேபிக்கு எதிரா ஓட்டு போட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. டீட்டெயில்ல நிறையா வந்துச்சு. இப்போ வந்து அங்க மம்தா பானர்ஜியோட கட்சி அவங்க தோக்குற அளவுக்கு இதெல்லாம் பிளான் பண்ணி தோத்து முடிச்சாங்களா? இல்ல அது விட மாட்டேன்னு அந்த அம்மா வந்து பயங்கரமா இறங்கி நிற்கிறாங்களா? இல்ல நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இது புடிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி, அங்க வந்து என்னன்னா, அந்த கட்டடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ல எல்லா இடத்துலயும் அங்க வந்து ஃபுல்லா பேப்பர்ஸ்ல இருந்து ஃபைல் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர் அது 2ம் வந்து தீயாகுது. பயங்கர தீ. அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த இவிஎம் மிஷின் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா, ஒரு 4000த்துக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின். நம்ம போய் அமுக்குவோம் இல்லையா? அதுவா இருக்கட்டும், அந்த விவி பேடா இருக்கட்டும், அதோட செர்வர். இதெல்லாம் வந்து எங்க வச்சிருக்காங்க? 8வது மாடியும், 9வது மாடியும் வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப தீ எங்க புடிச்சிருக்கு? 2வது மாடியில புடிச்சு, அந்த இருக்கிற ஃபைல பூரா தீக்கிரை ஆயிருச்சு. 3வது மாடியில பூரா புடிச்சு தீக்கிரை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தீக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து 4வது மாடி, 5வது மாடி, 6வது மாடி, 7வது மாடி. இந்த 4, 5, 6, 7 இந்த 4 ஃப்ளோர் வந்து நம்ம வந்து தீ பிடிக்க வேண்டாம், வேஸ்ட்டு. ஏன்னா தீக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 8வது மாடி, 9வது மாடி ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. இது என்ன வகையான தீயா இருக்கட்டும்? இந்த தீ வந்து என்ன கட்சி சார்பான தீயா? இது வந்து பிஜேபிக்கு ஆதரவான அந்த இசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது மாதிரி இது வந்து ஒரு துறை. அந்த தீங்கிறதுக்கும் அவங்க போடுற எலும்பு துண்டுக்காக வாலாட்டுற நிலைமையா அது? அந்த தீக்குமே தெரிஞ்சிருக்கு. 2வது மாடி, 3வது மாடி எரிவோம். அப்புறம் 4, 5, 6, 7 4 மாடி வந்து எரிய வேணாம் விட்டுருவோம். அது பாவம். அதுக்கப்புறம் 8வது மாடி, 9வது மாடி வந்து இத்தனைக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அங்க இவிஎம் மிஷின் இருக்க இடத்துல பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா, ஒருவேளை ஏதாவது பவர் லீக்கேஜ் ஆகி ஏதாவது எரிஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சேஃப்டியா இருந்த இடத்துல தீ வந்து எப்படி போகும்? இப்போ பவர் கட் பண்ணுறது ஏன் அந்த பவர் கட் ரொம்ப முக்கியமான பாயிண்டா சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன வழக்கு போட்டு நான் வந்து இருந்த இடத்துல அங்கே வடபழனியில் அங்கே ஒரு சமீபத்தில் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி அங்கே போனால் அந்த ஜேபி டவர்னு ஒரு 4 மாடி டவர் அதில் வந்து ஒரு பகுதியில் ஃபுல்லாக எரிஞ்சு நிற்கிது. அந்த ஃபோட்டோ வேணால் அதில் போடுறேன். ஃபோட்டோவோ வீடியோவோ அதில் இருக்கிறதெல்லாம் போடுறேன். எரிஞ்சு நிற்கிது. என்ன காரணம்? அங்கே வந்து ஒரு மேன் பவர் கம்பெனி இருந்தது. அதில் தாஸ் மேன் பவர் கன்சல்டன்சி அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அங்கே வந்து நிறைய ஏசி இருக்கணும். ஏன்னா அங்கே அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக கூல் பண்ணுறதுக்கு ஏசி இருக்கணும். ஏசியை வந்து ஃபுல்லாக போட்டு விட்டு அதை அமர்த்தாம விட்டாங்களா எப்படி பண்ணான்னு தெரியாது. அதில் வந்து பவர் லீக்கேஜ், கரண்ட் லீக்கேஜ் இருக்க எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் ஆகி அது வந்து அப்படியே பிடிச்சி வந்து பயங்கரமான எரிஞ்சு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கண்ணாடியாக இருக்கட்டும், அந்த அலுமினியம் கிளாடிங் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போது பவர் வந்து அவ்வளோ பவருங்கிறது என்ன, நம்ம அதிகாரத்தில் இருக்கிற பவராக இருக்கட்டும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவராக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்கு தான். நம்ம கரெக்டாக கையாண்டா அது நமக்கு சாதகமாக இருக்கும். கரெக்டாக கையாளலைன்னா நமக்கு பாதகமாக போயிடும். அப்போ அங்கே வந்து இவிஎம் மிஷின் வச்சுருக்கிறதுல 4000த்துக்கும் மேற்பட்ட இவிஎம் மிஷின் ப்ளஸ் விவிபேடு. விவிபேடுன்னா அந்த இது வரும்ல, சிலிப்பு வந்து விழுவும் பார்த்தீங்கள்ல, அந்த விவிபேடு. அது எல்லாமே 4000த்துக்கும் மேற்பட்டது வந்து 8வது மாடி, 9வது மாடி அது 2லேயும் வந்து எரிஞ்சு தீக்கிரையாயிருச்சு. இதை வந்து நம்மளை நம்ப சொல்கிறாங்க. நம்பினா தான் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான தேர்தல் கமிஷன் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களை என்ன பண்ணுறது? ஓகே. இப்போ போனால் அதில் வந்து பேசிக்காக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருது. யார் மேலே குற்றஞ்சாட்டுன்னு சொல்லி அப்படி ஆளாக பறக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அந்த வச்ச தீ வந்து அங்கே தேர்தல் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவருக்கு உட்கார்ந்துருக்க இடத்துல வைக்க முடியாதா? அந்த தீக்கு தெரியாதா? இல்லை வேற இதுக்கு காரணமான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்லேயோ அவங்க இடத்துலையோ வைக்க முடியாதா? அப்போ தீக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஒரு கேவலமான நடைமுறை பாருங்க. இந்த ஆவணங்கள் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம மாட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சு எரிச்சு விட்டுறது. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் கோல் சம்பந்தமா, நிலக்கரி சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அங்கே பிரதமர் அலுவலகத்திலே வந்து ஒரு பகுதியில் வந்து தீ எரிஞ்சு அந்த ஆவணங்கள் பூரா அழிஞ்சிருச்சு. இது என்ன மாதிரி நடைமுறை?
அப்போ அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அத்தனை பேரையும் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து ஜெயிலில் போட வேணாமா? அந்த இதில் யாரெல்லாம் அதிகாரியோ, யாரெல்லாம் அங்கே வந்து காவல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் அதுக்கு காரணமோ, அது எல்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டாமா? இது பண்ணதே அவங்க தான். என்ன சொல்றது, திருடங்கிட்டே சாவி கொடுத்த மாதிரி, திருடங்கிட்டே வந்து நியாயம் கேட்குற மாதிரி, இவங்களே வந்து இப்போ மொத்தத்துக்கு இங்கே பிஜேபி பார்த்தா அது சரியான திருட்டு கட்சியாக தான் இருக்குது. எங்கே போனாலும் வந்து இவிஎம் வச்சு திருடுறது, எஸ்ஐஆரை வச்சு திருடுறது, எதிர்கட்சி மேலே ஈடின்ற நாயை அவுத்து விடுறது, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனர் நாயை அவுத்து விடுறது, இப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சு 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 கடைசியாக தான் வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறது. இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் எரிச்சிட்டாங்க. இது எரிச்சு அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எரிச்சு என்ன ஆக போகுது அவங்களுக்கு? ஓகே, நீங்கள் வந்து அடுத்து எப்படி பார்த்தாலும் 2029 ஆட்சி விட்டு இறங்குறது கன்ஃபார்ம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களை விட மாட்டாங்க. இளைஞர்கள் வந்து இந்த பிஜேபி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய இந்த ஏவல் நாய்கள் இருக்காங்களே, இடியாக இருக்கட்டும், இசிஐயாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மேலே எதிர்த்து நிற்க போகிறாங்க. இளைஞர்கள் மட்டும் கூட்டம் கூடி எதிர்த்து நின்னாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 4000க்கு மேலே வந்து எரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து கேட்டால் முடிஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருமா? ஸோ இவ்வளோ கேவலமான நடைமுறையில் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இசியாக இருக்கட்டும், அல்லது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தண்டனைக்கு உட்பட வேண்டிய ஆட்கள். ஏன்னா இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம மக்களை வந்து எல்லாத்தையும் கேனைன்னு கேவலமாக நினச்சிக்கிட்டு 2014 அம்பானி அதாண்டிய சொத்துக்கள் எவ்வளோ இருந்துச்சு, 2025 முடியும் போது அவங்க சொத்து எத்தனை மடங்கு வந்து பெருசாக இருக்குது, நம்ம மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து வறுமையில் இருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் இப்படி வந்து இவிஎம்மில் ஏதாவது பிரச்சனைனா அதை வைக்க வேண்டியது, அப்புறம் அதை தூக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து நமக்கு வந்து ஆப்பு வைக்க வேண்டியது. இதைத்தான் வந்து பெரியார் அன்னைக்கு சொன்னார். நீங்கள் வந்து இதை சாதாரண நினைச்சிடாதீங்க, நமக்கு எங்கே போனாலும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வந்து அவங்க உட்காந்து நமக்கு எதிராக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து பிஜேபி வந்து இவ்வளோ எதிராக இருக்குது. இதை வந்து இங்கே தமிழ்நாடு எடுத்தாச்சுன்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக போராட்ட குணத்தோட தட்டி கேட்க வேண்டிய திமுக ஊழல் பண்ணிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கு. அதை நம்பி எப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா போராட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களையும் அடக்க நினைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து வேற ஏதாவது வந்து ப்ரூவ் பண்ணி ரொம்ப பெருசாக கொண்டு வந்துருமோ அப்படின்ற பயத்தில் வந்து எரிச்சு விட்றாங்க. ஸோ இந்த 4000க்கு மேற்பட்ட இவிஎம்மாக இருக்கட்டும் அல்லது விவிபேடாக இருக்கட்டும், இது எரிஞ்சு போனதுக்கு யார் பொறுப்பு? அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், அங்கே ஏகப்பட்ட பேர் பொறுப்பாக இருக்கணும். அப்புறம் தேர்தல் கமிஷன் அதிகாரி அந்த ஞானேஷ்குமாரை வந்து வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போட்டாகணும். அப்போ தான் அது அடுத்து வர்றவங்களுக்கு வந்து இல்லை இது மக்களுக்கானது அப்படின்னு தோணும். இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படாத ஆட்கள். எப்படின்னா சில துறைகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க வந்து அவங்கள வந்து இம்பீச் பண்ணுறதா இருந்தால் பார்லிமெண்ட் கூடித்தான் வந்து அவங்கள இம்பீச் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. எப்படின்னா இவங்க வந்து நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் அதோட இதெல்லாமே தனி, அதுக்கான அதிகாரம் எல்லாமே தனி. அது வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் கீழே பிரசிடென்ட் கீழே வராது. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் கமிஷன் அப்படின்னு சில ஐட்டங்கள் எல்லாமே இண்டிபெண்ட். அவங்க யாருக்கு கட்டுப்படக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நேர்மையாக மக்களுக்காக நேர்மையாக வந்து வேலை செய்யணுங்கிறதுக்காக. இதை பார்த்தா வந்து அது எச்ச பொறிக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையில கிட்டத்தட்ட அப்படித்தான் அந்த தனமாக தான் இவங்கெல்லாம் நடந்துக்கிற விஷயம் எல்லாம். இந்த விவிபேட் எரிஞ்சு போனதுக்கு என்ன யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையில அதை பார்க்கும்போது என்ன ஒரு ஆத்திரம்னா, 2வது மாடி 3வது மாடி அங்கே அந்த இசிஐயோட எலெக்ஷன் கமிஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அது ஃபுல்லாக எரியுமா? 4, 5, 6, 7 4 மாடி எரியாதான். 8, 9ல விவிபேடும் அண்ட் இவிஎம் மிஷினுக்கும் அங்கே எரியுமா? அப்போ யாரை நம்ப சொல்கிறீங்க? அப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் இங்கே மொத்தத்துக்கு இந்தியாவில் இருக்கிற 145 கோடி பேரில் விவரம் தெரிஞ்ச ஒரு 50-60 கோடி பேர் வந்து எல்லாம் கேனைகளை நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் வந்து பார்த்துட்டு சகிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறதானே? இல்லை, சீக்கிரம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதான். இந்த எச்சரிக்கையோட இந்த பதிவை வந்து நான் இதோட முடிக்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.